ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 3 பீட்ரூட்டை நல்லா மேலே இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னி செய்யறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இப்போ இது கூட சேர்த்துடலாம். பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் இதில் சேர்த்துக்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்து வரட்டும். பீட்ரூட் சரியாக வேகலைன்னா மண் வாசனை வருங்க. அதனால் நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிடலாம். இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்குமே இந்த பீட்ரூட் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.